புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் தகாத உறவுக்கு மனைவி இடையூறாக இருந்ததுனால தன்னுடைய ரகசிய காதலி மற்றும் அவருடைய மகனோடு சேர்ந்து தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டு அதை விபத்து மாதிரியே சித்தரித்து நாடகமாடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்க முடியும். இன்றைக்கு சமூகத்தில் பல குடும்பங்கள் அழிந்ததற்கு தகாத உறவுகள் காரணமாக இருந்து வருவதை யாராலும் மறுக்க முடியாது. இந்நிலையில் அதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக கடலூரில் நடந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையை சேர்ந்தவரான ஷேக் இஸ்மாயிலும் இவரது மனைவி பர்கத் நிஷாவும் பரங்கிப்பேட்டையை அடுத்த பி முட்லூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பணிக்கு சென்ற நிஷா பணி முடிந்து இரவு 11 மணி ஆகியும் வீட்டிற்கு வராததால் அவரது கணவர் இஸ்மாயில் மனைவியை தேடிச் சென்றார். அப்போது பரங்கிப்பேட்டை செல்லும் வழியில் உள்ள தனியார் சிமெண்ட் ஒர்க்ஸ் அருகே சாலை ஓரத்தில் நிஷா தலையில் பலத்த காயத்துடன் உயிரிழந்து கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இஸ்மாயில் உடனடியாக இது குறித்து பரங்கிப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நிஷாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது முதற்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது சாலை விபத்து ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவித்த நிலையில் அவரது காலில் அணிந்திருந்த செருப்பு அப்படியே இருந்திருக்கிறது. மேலும் விபத்தில் ஏற்பட்ட அங்க அடையாளங்கள் எதுவும் இல்லாததால் சந்தேகமடைந்த போலீசார் மர்ம மரணம் என குறிப்பிட்டு அவரது கணவர் ஷேக் இஸ்மாயிலிடம் மேற்கொண்ட விசாரணையில்தான் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. அதில் ஷேக் இஸ்மாயிலுக்கும் உணவகத்தில் பணியாற்றும் வீரம்மாள் என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வீரம்மாளுடன் மனைவி நிஷாவிற்கு தெரியாமல் ரகசிய உறவில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார். இதை மனைவி பர்கத் நிஷா கணவர் ஷேக் இஸ்மாயிலை பலமுறை கண்டித்திருக்கிறார். மேலும் தகாத உறவில் இருந்த வீரம்மாள் மற்றும் அவரது மகன் அகில்ராஜ் இருவரையும் அவதூறாக பேசி திட்டி வந்ததோடு தகாத உறவிற்கும் தடையாக இருப்பதாக உணர்ந்த அவர்கள் நிஷாவை கொலை செய்து விடலாம் என்று திட்டம் போட்டனர். இந்த நேரத்தில் நிஷாவின் கணவர் ஷேக் இஸ்மாயிலும் மனைவி நிஷாவை கொலை செய்யும் திட்டத்திற்கு உறுதுணையாக கைகோர்த்திருக்கிறார். இதையடுத்து வீரம்மாளின் மகன் அகில்ராஜ் அவரது நண்பர் அஜயும் சேர்ந்து சம்பவத்தன்று இரவு வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற பர்கத் நிஷாவை கீழே தள்ளிவிட்டு அவர் அணிந்திருந்த துப்பட்டாவினால் கழுத்தை நெரித்து தலையின் பின்பக்கத்தில் கடுமையாக தாக்கி உள்ளனர். இதில் பர்கத் நிஷா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து அதனை ஒரு சாலை விபத்தை போல சித்தரித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த ஷேக் இஸ்மாயில் என்பவர் பி முட்லூர் அருகே கிளாசிக் ஹோட்டலில் ஒரு மேனேஜராக பணிபுரிகிறார். ஸோ அதே ஹோட்டலில் இந்த பாத்திரங்கள் கழுவு வேலையை செய்வது வீரம்மாள். ஸோ 2 பேருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஷேக் இஸ்மாயில் தான் இறந்து போன பர்கத் நிஷாவோட கணவர் ஆவார். இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் அந்த ஹோட்டலில் வேலை செய்துட்டு வருகிறார். வீரம்மாளுக்கும் இந்த பர்கத் நிஷாவுக்கும் இந்த ஷேக் இஸ்மாயிலுக்கும் வீரம்மாளுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் இந்த பர்கத் நிஷா அடிக்கடி இந்த வீரம்மாளையும் அவருடைய மகன் அகில்ராஜையும் வான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்னுடைய கணவர்கிட்ட தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அந்த தொடர்பு கண்டினியூ ஆகுது. ஸோ அதன் பேரில் இந்த அகில்ராஜ், வீரம்மாள், இன்னொருத்தர் அஜய், இவங்க 3 பேரும் கூட்டாக முடிவு செய்து இந்த அம்மா அடிக்கடி நம்மளை திட்டுது, தொந்தரவு செய்து, அதனால் இந்த அம்மாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கில் தான் நேற்றைக்கு, அதாவது முந்தா நாள் இரவு பர்கத் நிஷா வேலை முடித்து விட்டு அந்த கிளாசிக் ஹோட்டல்லேருந்து நம்ம இதுக்கு பரங்கிப்பேட்டைக்கு வரும் வழியில் பின்னாடியே 2 சக்கர வாகனங்கள் இந்த அகில்ராஜும் அஜயும் அவங்கள தடுத்து நிறுத்தி அடித்து அந்த துப்பட்டாவில் கழுத்தை நெரித்து முகத்தில் காலால் எட்டி உதைத்தும் கொலை செய்ததாக அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள். இப்போ அவர்களை கைது செய்திருக்கிறோம்.
மேற்கொண்டு விசாரணை செய்து வருகிறோம். இதில் வேறு யாராவது தொடர்பு இருக்கிறதா, இதுதான் இப்போதைக்கு. இதையடுத்து தகாத உறவிற்காக தனது மனைவியை கொலை செய்ய உறுதுணையாக இருந்த ஷேக் இஸ்மாயில், கள்ளக்காதலி வீரம்மாள், வீரம்மாளின் மகன் அகில்ராஜ், அவரது நண்பர் அஜய் உள்ளிட்ட 4 பேரையும் பரங்கிப்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.